2ஆம் பாடத்தில் வந்து இந்த கலச்சுவாசத்தோட சேர்த்த மாதிரி அந்த கடைசி விஷயமாக நாங்கள் பார்க்குற ஒரு விஷயந்தான் இந்த சுவாச ஈவு என்கின்ற விஷயம். சரியா? அப்போ இந்த சுவாச ஈவுன்றது உங்களுக்கு தெரியும், ஒரு குறிப்பிட்ட சுவாசங்கள் படி, அதாவது அது கார்போஹைட்ரேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி புரதமாக இருக்கலாம், இல்லாட்டி கொழுப்பாக இருக்கலாம். அப்படிப்பட்ட ஆக்கள் அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சுவாசங்கள் படி ஒன்றிலிருந்து கொஞ்சம் குறித்த நேரத்தில் விடுவிக்கப்படுற CO2க்கும் உள்ளெடுக்கப்படுற ஓட்டுக்கும் உள்ள விகிதம் தான் சுவாச ஈவு என்று சொல்ல போகிறோம். இதை வச்சுக்கொண்டு நாங்கள் 2 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று இங்கே வர அடிப்படையான ஒரு விஷயமும், அதே நேரம் இந்த 2ஆம் பாடத்தில் ஆரம்ப கட்டத்தில் வர ஒரு விஷயமும் பார்க்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் என்னத்தை பார்க்க போகிறோம்னா இந்த சுவாச ஈவு சம்மந்தப்பட்டு இங்கே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். சரி, நாங்கள் இப்போ சுவாச ஈவுன்றதில் நார்மலாக நாங்கள் பாவிக்கிற எழுத்து வந்து RQ. அப்போ இவர் வந்து என்ன கனவளவுன்றதால நாங்கள் B போடுவோம். வெளிவிடப்படுற CO2 உள்ளடக்கப்படுகின்ற ஓட்டுண்ட விகிதம் தான். சரியா? வெளிவிடப்படும் CO2 கனவளவும் உள்ளெடுக்கப்படுற ஓட்டுண்ட கனவளவு. சரியா? ஓகே, உள்ளெடுக்கப்படுற ஓட்டுண்ட கனவளவுன்றதை தான் நாங்கள் இந்த RQவில் பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து எங்களுக்கு 3 விஷயம் தந்திருக்காங்க. சரியா? ஒன்று கார்போஹைட்ரேட்டுக்கு. சரியா? கார்போஹைட்ரேட்டுக்கு ஒரு 3 விதமான இந்த ஆக்களுக்கு எங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெருமானம் தந்திருக்காங்க. சரியா? புரதம், அடுத்தது கொழுப்பு. ஓகே, சரி. அப்போ எங்களுக்கு இதுவும் கூட என்ன செய்யணும்னா பெருமானங்கள் ஞாபகம் இருக்காமல், அதாவது ஒரு ஆளுக்கு 1.0, அடுத்த ஆளுக்கு 0.7, அடுத்த ஆளுக்கு 0.8. இது யாருக்குன்றது தான் குழப்பம். சரி, ஆல்ரெடி 7, 8, 10 இதுவே உங்களுக்கு மறக்குதுன்னு சொன்னால் 7, 8, 10 அப்படின்னு ஞாபகம். 10 இல்லாதமே ஏன்னா தசங்குத்தோன் பண்ணுறது மறக்கக்கூடாது. அப்போ 7, 8, 10 அப்படி ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஓகே. இனி இது யாருக்குன்னு பார்ப்போம். இதில் ஏதாவது உங்களுக்கு தெரியும் இல்லை 3 விஷயம் இருக்குண்டா, ஏதாவது 2 தெரிஞ்சிருந்தா தானே மெட்டோரால் நாங்களாக கண்டுபிடிப்போம். ஓகே, அப்போ அது எப்படின்னு பார்ப்போம். சரியா? கார்போஹைட்ரேட்டு என்றால் ரொம்ப பெருசாக இருக்கார். அப்போ நாங்கள் இவரை ஷோர்ட்டாக சொல்லணும். யார்கிட்டையாவது கார்போஹைட்ரேட்டை பற்றி கேட்கணும்னா நாங்கள் சிம்பிளாக என்ன கேட்போம், மாச்சத்து அந்த நார்மலாக சொல்கிற பழக்கம் இருக்குது தானே. ஓகே, அப்போ வேறு மாச்சத்து, அந்த சத்து எல்லாம் விட்டுருவோம், தூக்கி போட்டுருவோம் சத்தை. அப்போ எங்களுக்கு கார்போஹைட்ரேட் நாங்கள் நார்மலாக என்ன சொல்கிறோம், மான்னு சொல்கிறோம் தானே. ஓகே, அப்போ மான்றது எத்தனை எழுத்து, ஒரே ஒரு எழுத்து. அப்போ அந்த ஒன்று தான் இவருக்குரிய பெருமானமாக இருக்க போகிற. சரியா? 1.0. சரியா? அடுத்தது புரதம், கொழுப்பு. இதில் நாங்கள் இப்படி அந்த பெப்சினுக்கு நாங்கள் நொதியம் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நான் அலோஸ்டரிக்கில் சிறப்பு pH வச்சு சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ போட்டிருந்தோம். நான் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்க. இப்போ அங்கேயும் என்ன செஞ்சாங்கன்னா அந்த பெப்சினுக்கு வந்து அந்த அரைவாசி என்ற விஷயத்தை வச்சு நாங்கள் பெருமானத்தை ஞாபகம் வச்சுருந்தோம் நாங்கள். அப்போ இங்கே அதே மாதிரி நாங்கள் இங்கே 2 மடங்காக போகிறோம். அங்கே அரை பங்கு எடுத்துனாங்க, இங்கே 2 பங்கு எடுக்க போகிறோம். புரதம் என்ற வார்த்தை என்ன செய்யுது, 1, 2, 3, 4 எழுத்தை கொண்டு இருக்குது. அப்போ அவரை 2ஆல் பிரிக்கணும். 8 தானே, அந்த 8க்குரிய 0.8 தான் புரதத்துக்கு வரப்போகுது. சரியா? 1, 2, 3, 4 எழுத்தை சேர்ந்தவர். அப்போ அவரோட 2 மடங்கு தசமட்டு இங்கே வரப்போகுது. இவருக்கு தசமட்டுனா மிச்ச தசமட்டு தானே இருக்க போகுது, இவருக்கு இருக்க போகிறார். அப்போ இதை வச்சுக்கணும்னு தெரியும். கார்போஹைட்ரேட்டுக்கு 1, புரதம் 8, கொழுப்பு தசமட்டு, கொழுப்பு தசமட்டுன்றதை ஞாபகம் வச்சுக்கக்கூடியதாக இருக்குது. சரி, அப்போ இதில் இதை வச்சுக்கொண்டு நான் இன்னொரு விஷயம் சொல்ல போகிறேன்னு சொன்னேன். அது என்னென்னு கேட்டால், நாங்கள் இந்த நுணுக்கு காட்டி என்ற விஷயம் வந்து, அதாவது கலக்கொள்கை அதோட சேர்த்த மாதிரி அப்படி தொடர்ச்சியாக வந்திருக்கும் இந்த நுணுக்கு காட்டிகள் அறிமுகம். அதில் எங்களுக்கு இந்த உருப்பெருக்கம், பிரிவலு என்று சொல்கிற இந்த நுணுக்கு காட்டியினுடைய 2 விதமான பரமானங்களை பற்றி வந்தது. அதில் இப்போ பிரிவலு என்ன, உருப்பெருக்கம் என்னென்னலாம் நாங்கள் இப்போ பெருசாக விளங்கப்படுத்த போகிறதில்ல. நான் அதில் என்ன சொல்ல போகிறேன்னா, உருப்பெருக்கம்ன்ற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ இதெல்லாம் இப்போ அதை உருப்பெருக்கம் நுணுக்கு காட்டின கதையெல்லாம் இங்கே கொண்டு வரேன்னா பாட ரீதியாக இங்கே எந்த ஒரு தொடர்பும் இல்லை. நான் கொண்டு வந்தது இந்த RQவை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. சுவாச ஈவில் நாங்கள் இந்த குறிப்பிட்ட நேரத்தில்ன்ற விஷயம் எழுதிடுவோம். குறித்த ஒரு கீழ்ப்படி என்ற விஷயம் வரைவிலக்கணத்தில் எழுதிடுவோம். உள்ளெடுத்த ஓட்டுவுக்கும் வெளிவிட்ட CO2க்குமான கனவளுக்கான விகிதமா, இல்லாட்டி வெளிவிட்ட CO2 உள்ளெடுத்த ஓட்டுவுக்கான கனவளுக்கான விகிதமான்றதில் குழம்பி விட்டுருவோம். அப்படி குழம்புறாக்கள் நிச்சயமாக இருப்பேன், யாரும் இல்லாட்டி நானே இருக்கேன். அப்போ நாங்கள் அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னா, எங்களுக்கு தெரியணும் அது இது நாங்கள் 2மே ஒரே மாதிரி வரமாட்டதை ஞாபகம் வச்சுருப்போம். சரி, எப்பயுமே அதாவது இன்னும் ஒரே மாதிரி நுணுக்கு காட்டிக்கும் இதுக்குமே என்ன சம்மந்தம் தான், உருப்பெருக்கம் என்ற விஷயத்தை நாங்கள் எப்பயுமே மறக்க மாட்டோம். சரி, உருப்பெருக்கம் என்ற விஷயம் சரியா? இப்போ நார்மலாக இல்லாட்டி நாங்கள் ஃபிசிக்ஸில் யோசித்தா கூட உங்களுக்கு தெரியும் என்ன, அந்த பிம்பத்தின் அளவு தான், பிம்பத்தின் தெரிகிற அளவு தான் மேலே வரப்போகுது, அந்த பொருளுண்ட அளவு தான் கீழே வரப்போகுது. அதாவது உண்மையான அளவு கீழே தான் வரும், பிம்பத்தின் அளவு தான் மேலே வரும். சரியா? அப்போ இங்கேயும் பிம்பம் சரி, அதாவது பிம்பத்தின் அளவு, பிம்பம் கீழே தான் உண்மையான பொருளோட
வீணாட்டுள்ள. இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஊனா தான் கீழே, இங்கேயும் ஊனாக்களை, இங்கேயும் ஊனாக்களை, இங்கேயும் வானா வரிசை மேலே, இங்கேயும் வானா வரிசை மேலே. அதை வச்சுக்கொண்டு நீங்கள் இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தான் வரும். அப்போ இங்கே ஊனாக்கு இல்லைன்னா இப்போ இந்த மெட்ட சமன்பாடு மூணாதாங்கல்ல, அப்போ உள்ளெடுத்து வச்சுச்சுன்னா கூட அப்புறம் இதை யோசிக்கிறோம். உள்ளெடுக்கிறத வச்சுச்சு நான் CO2 வண்டின்னு நான் யோசிக்கிறேன். நாங்கள் கலைச்சுவாசமே எங்களை பற்றி தானே பார்க்குறோம். அப்போ சாதாரணமாக நாங்கள்லாம் இப்போ அதாவது கிழங்களை பற்றி தான் பார்க்குறோம். இருக்கிற கிழங்களை எப்பயுமே சிமங்களை மாதிரி தான் உள்ளெடுக்கிறது தான் அப்பயும் ஆக்சிஜன், வெளிவர்றது தான் அப்பயும் CO2. அப்போ அதே மாதிரி வானா வரிசையை வச்சும் இந்த ஊனா வச்சும் இதை ஞாபகம் வச்சுருப்பேன். அப்போ இது ரெண்டுமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏதோ ஒன்று இப்போ இது மேலேண்டா இதுவும் மேலே தான், இதுவும் கீழே இதுவும் கீழே தான், அது எனக்கு ஞாபகம் இருக்குது. ஆனால் வீணா இந்த பிம்பமும் அதை மாதிரி வழிவிட்டது தான் மேலேயா இல்லாட்டி பிம்பமும் வழிவிட்டது தான் கீழையா, இது அதை என்ன ஞாபகம் வச்சுக்கிறேன்னு கேட்டால், நீங்கள் ஆர்கியூவை பற்றி நீங்கள் மறந்தாலும் உருப்பெருக்கத்தை எப்பயுமே மறக்கலாம். ஏன் உருப்பெருக்கம் ஒன்றுண்ட வேல்யூ எப்பயுமே எப்படி இருக்க போகுது, உருவப்பெருக்க போகிறோம். இப்போ கட்டாயம் அது தசத்தில் இருக்காது, அது மிகச்சிறிய பெரும்பாலுமே உண்டாகத்தான் இருக்கும். அப்போ உருப்பெருக்கம் என்ற வேல்யூ உண்டாக இருக்குமெண்டா கட்டாயமே அர்த்தம் கீழே நாங்கள் போட போகிற பெருமானத்தை விட மேலே போடுற பெருமானம் நிச்சயம் பெருசாகத்தான் இருக்கணும். சரியா? நிச்சயம் பெருசாக இருக்கணுமெண்டா எப்பயுமே பொருளுண்ட அளவாக இல்லாட்டி அதில் வர பிம்பத்தின் அளவாக பெருசாக இருக்கும். நான் பெருசாக்கி பார்க்க போகிறோம்னா அப்போ கட்டாயமான தெரியும் பிம்பத்தின் அளவு தான் பெருசாக இருக்கும். பிம்பத்தின் அளவு பெருசாக இருக்குமென்னு தெரியும். வரப்போகிற நாங்கள் இதில் கணிக்க வர பெருமானம் கட்டாயம் ஒன்றை விட பெருசாக இருக்கணும், இல்லாட்டி ஒன்றுக்கு சமனாக இருக்கணும்னு உங்களுக்கு தெரியும். அப்போ யார் மேலே வருவார்? கட்டாயம் பிம்பம் தான் மேலே வருவார். அப்போ நாங்கள் இது பிம்பம் மேலே உண்மைகளை எழுதிட்டோம்னா இதை வச்சுக்கொண்டு இந்த ஊனா இங்கே நாங்கள் மூணாக்களை பொல்லடத்தில் ஓட்டுக்குள்ள அதே மாதிரி வீணா மேலேண்டா வான வரிசை மேலே அப்போ வெளிவிட்ட CO2 கூடன்றதை வச்சு இதையும் நாங்கள் கிரிடலாம், அப்போ எழுதிடலாம். அப்போ இதை வச்சுக்கொண்டு நாங்கள் என்ன உங்களுக்குள்ள ஒரே நேரம் 3 தியரி படிச்சிட்டோம். அதாவது உருப்பெருக்கத்துக்குனுடைய சமன்பாடு, அடுத்தது சுவாசேவுக்குரிய சமன்பாடும் அதற்குரிய வரைவிலக்கணமும், அதே நேரம் இந்த சுவாசேவில் வர 3 விதமான இந்த மூலக்கூறுகளினுடைய இந்த சுவாசேவுக்குரிய பெருமானங்கள் இவ்வளவும் பார்த்துருக்கேன். ஓகே.